வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் மென்டல் அஜைலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே ஒரு 30 பதிவுகளுக்கு மேலே இதை பற்றி இந்த தலைப்புக்கு ஏற்புடைய செய்திகள் தான் நம்ம பகிர்ந்துக்கிட்டு வரோம். அதாவது ஐம்புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி இதற்கு தொடர்புடையது. அதற்கு ஏற்றாற்போல் இருக்கிற செய்திகளே மூளையில் எப்படி ஒரு நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் லூப்பு, நியூரல் நாட்டு அதில் எல்லாம் அதை ஸ்டோர் பண்ணிக்கும். அது எப்படி நம்ம நெகிழ்த்து அதை பார்க்குறோம் அப்படின்னு. அதுபோல் ஒரு புலனுக்கும் எது கிடைக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலியோ அது என்ன பண்ணும், மூளையில் இருக்கிற அமிக்டாலாவை என்ன பண்ணும், வேலை செய்ய வைக்கும். அதில் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலி இட் கெட்ஸ் ஸ்டோர்டு. அது நம்மளுடைய நினைவுக்கு ஏற்படக்கூடிய பழக்கங்களாக இருந்தாலும் சரி, வாசனை அதாவது நுகர்வதற்கு ஆல்ஃபாக்டரி அந்த புலனுக்கு ஏற்புடைய வாசனைகளாக இருந்தாலும், இல்லை கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலியாக இருந்தாலும் சரி, காதில் கேட்கக்கூடிய ஒரு ஆழமாக பதிந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அதாவது எந்த உறுப்புக்கு தேவையான செய்தியாக இருந்தாலும் அதற்கு தொடர்புடையதாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலியாக இருந்தால் அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், அதை நம்மளை நினைவில் கொள்ளும். அதாவது அந்த அமிக்டாலா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்னு சொல்கிறோம். ஒரு ட்ரைவியல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னு கேட்டால், நம்ம ரொம்ப வயசாகிருக்கு. இப்போ சொன்னோம் 40 வயசுக்கு அப்புறம் 2 minutes பர் செஷன், அதுபோல் 3 அல்லது 4 செஷனுக்கு ஒரு நாளைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நிறைய விதத்தில் நம்மளோட மென்டல் அஜைலிட்டி குறையாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அந்த பேங்க் பேலன்ஸ் குறையாமல் இருக்க மாதிரி நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸோட அந்த பயிற்சி திறன் இருக்கே அதை குறைக்காமல் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ட்ரைவியல் திங்ஸு என்ன அப்படின்னு கேட்டால், சாதாரண இப்போ நம்ம பேசுகிறோம், ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னா, அதுபோல் எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலி அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய 2ஆம் வகுப்பு ஆசிரியர் அவருடைய பேர் என்ன அப்படின்னு நம்ம இப்போ கேட்குறோன்னு வைங்களேன். அந்த கேள்வி கேட்குறவனுக்கு 50 வயசு ஆகுது, பதில் சொல்ல வேண்டியவனுக்கு 45 வயசு ஆகுது அப்படின்னா, அநேகமாக இருப்பா கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். ஆனால் சிலவங்க உடனே பேட் கேம் த ரிப்ளை அப்படின்னு உடனே அவங்களோட 2ஆம் வகுப்பு ஆசிரியரோட பேரை சொல்லிடுவாங்க. ஆனால் 2ஆம் வகுப்பு ஆசிரியர் இருக்கும்போது இந்த பையனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும், நிச்சயமாக 7 வயசு இருக்கும், 6 முடிஞ்சிருக்கும், 7ஆவது வயசு போய்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ அவனுக்கு 45 வயசு ஆகுதுன்னு சொன்னால், ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு சற்றேறக்குறைய அப்படின்னா அந்த நிகழ்ச்சி அவனுக்கு எப்படி நினைவு இருக்கு, அந்த ஆசிரியரோட பேர் எப்படி நினைவு இருக்கு அப்படின்னு கேட்டால், அதுபோல் பேர் இப்போ சமீபத்தில் யாருக்கான இருக்கும். அதனால அந்த லிங்க் புத்துணர்வு பெற்றிருக்கும். இல்லை போனால் அது ஒரு சான்ஸ், ஒரு கமா போட்டுக்கலாம். இன்னொன்று எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த டீச்சர் அந்த பிள்ளைங்களோட ஒரு 6 அல்லது 7 வயசு இருக்கிற பிள்ளைங்களோட நல்லபடியாக அன்பாக பழகுவாங்க இல்லையா, நிறைய செய்திகளை சொல்லிக் கொடுப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க, பசங்கள்கிட்ட கிட்டக்க பேசுவாங்க, அதெல்லாம் நடக்கும்னு சொன்னால், அதுபோல் அந்த அன்பான ஒரு பரிமாறல் இருக்கே அது கூட அந்த டீச்சரோட பேரை நம்மளுக்கு நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இட் கெட்ஸ் ஸ்டோர்டு என்ன ஸ்ட்ராங் அப்படின்னு ஆகும். எஃபெக்டிவ் ஸ்டோரேஜ் அதில் நடக்கும். சில சமயத்தில் அந்த டீச்சர் ரொம்ப கோவப்படுவாங்களா இருக்கும், ஆனால் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோன்னு கேட்டால், ஒரு 6 அல்லது 7 வயசு இருக்கிற குழந்தைகிட்ட கோவப்பட்டு என்ன அவங்க சாதிக்க போகிறாங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் இருக்குன்னு வைங்க, அதுக்கிட்ட கோவப்பட்டா நம்ம ஹோம்ஒர்க் செய்யலை அதனால தான் நம்மளை கோவப்படுறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு புரியுமா இருக்கும். ஆனால் 2 வகுப்பு படிக்கும்பொழுது அதுபோல் ஏன் டீச்சர் கோவப்படுறாங்க, காரணம் இல்லாமல் எதுக்கு கொம்பெடுத்து வடி எடுத்து அடிக்கிறாங்க நம்மளை அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது, அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. அதனால் அன்பின் மிகுதியாலேயே அத்தகைய பெயர்கள் என்ன பண்ணோம், நினைவில் கொள்ளப்படும் அப்படி நம்ம ஜென்ரலைஸ் பண்ணலாம். ஆனால் தேர் ஆர் அக்கேஷன்ஸ். ஒரு 100 2ஆம் கிளாஸ் டீச்சர் இருந்தால் யாராவது ஒரு டீச்சர் ஒரு நேரத்தில் கோவப்படுவாங்களா இருக்கும். தட் இஸ் வெரி ரேரஸ்ட் ரேர். அப்படி இருக்காது. ஏன்னா அந்த வகுப்பில் அந்த வயதில் பிள்ளைங்களை கடுமையாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதுக்கு இல்லை, அவசியமே இல்லை. அப்படி இருந்து அவங்க ஆசிரியர் தொழிலை சரியாக செய்யலேன்னு ஆயிரும். அதனால் வி டோன்ட் வாண்ட் கிவ் என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் அது அப்படி இல்லை. அதுபோல் அந்த 2ஆம் வகுப்பு ஆசிரியரோட பெயர் நினைவு இருப்பதற்கு காரணம் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட், அந்த அன்பின் மிகுதியால் அந்த பெயர் நினைவில் இருக்குது. அதே போல் ஒரு டேஸ்ட்டு, ஏதோ ஒரு பதார்த்தத்தோட சுவை எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுவும் அவங்களால சொல்ல முடியும். அதாவது எதுவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலி ஸ்டோர்ஸ் என்ன ஸ்ட்ராங், அதே சமயத்தில் ஏபிள் டு ரிட்ரீவ் ஈஸிலி அப்படின்னு நம்ம புரியும். ஸோ இந்த மூளையில் இதுபோல் செய்திகள் அது சேகரித்து வைத்திருக்கிறது அப்படின்னா, இப்போ எங்கள் டீச்சரோட பேர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம் இருக்க வேண்டாம். கேட்கும் பொழுதே அந்த பேர் நம்மளுக்கு நினைவில் வரும். அப்படியே கேட்டுகிட்டே இருந்துச்சே வரும். அப்படின்னா
அதெல்லாம் எளிமையாக இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டோரேஜ் தான். ஆனால் ஈஸி டு ரிட்ரீவ், எளிமையாக அதை வெளியில் கொண்டு வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அத்தனையுமே இந்த பிரெயின் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான். ஆனால் இதை நம்ம பழக்கத்தில் வச்சுக்கிறோம். அதாவது பர்செப்ஷன், அட்டென்ஷன், காக்னிஷன், ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. அந்த ஃபோக்கஸிங் வந்த பிறகு அட்டென்ஷன் இருக்கும். அட்டென்ஷன் இருக்கும்பொழுதே பர்சீவ் பண்ணணும். இது 2 3 ஒன்றா சேர்ந்ததுன்னா அதில் அங்கே புரிதல் இருந்தால் தேர் த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் அரைஸ், மேலே வந்துட்டு நம்மளுக்கு அது போதுமான விளைவுகளை தருது. என்ன விளைவுகள்? பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட சேர்ந்து நினைவாற்றல் பெருக்கிக் கொள்வதற்கு வசதியாக அமையும். அதனால் இதுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளுமே இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அடுத்த ஒரு 4-5 பதிவுக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளையும் அதோட கூட பகிர்ந்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.